அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் ஆப்பமாக அரைச்சி எப்படி ஆப்பம் சுடலாங்கிறத உணவு தட்டில் பார்க்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் அடிக்கடி இது கேட்டுகிட்டு இருந்த ரெசிபி தான். வாங்க, இதுக்கு 2 கப்பு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். ஆப்ப பச்சரிசி குண்டு குண்டாக இருக்கும்ல, இந்த அரிசி தான் பலகாரம்லாம் செய்கிறது. இதோட ஒரு அரை டீஸ்பூன் நம்ம வெந்தயத்தை கலந்து ஒரு 3 மணி நேரம் களைஞ்சி ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட்டு ஊற வைக்கலாம். 3 மணி நேரம் போதுமானது. 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை களைஞ்சி எடுத்துக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷான சாதம் இல்லை மீந்து போன சாதம் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாம் ஆப்பத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவே சோறாக்கி அதை கலந்துக்குவாங்க. நம்ம அரிசி எடுத்த கப்புலேயே நம்ம இப்போது சாதமும் எடுக்க போகிறோம். 2 கப்பு அரிசி எடுத்திருந்தோம். அதுக்கு நான் 2 கப்பு சாதத்தை கொட்டி கலந்து பார்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி கையால் பிடிச்சி பார்த்தா ஒரு க்ரிப்பாக நிற்கணும். இது உடையுது. மேற்கொண்டு நான் இன்னொரு கப்பு சாதத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பிடிச்சி பார்த்தோம்னா இது உடையாமல் நிற்கிது. இதுதான் ஒரு சரியான டிப்ஸு. இதை ஃபாலோ பண்ணிங்க. இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அதிக தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் இதை ஒரு நல்ல ஒரு வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சிக்கணும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா லேசான நரப்போட பேட்டர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். பார்த்தீங்களா, ரொம்ப லூஸாக இல்லாமல் இப்படி அத்தத்துக்கிட்டு விடுவணும். கொஞ்சம் டைட்டான பேட்டராக தான் இருக்கணும். இதை நான் 3 ஈடாக அரைச்சி மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இது ஓவர் நைட்டு புளிக்கணும். இதை நல்லா கலந்து இந்த மாதிரி உப்பு எதுவும் போட தேவையில்லை. இப்போதைக்கு ஓவர் நைட்டுக்கு ஊறினதுக்கப்புறம் உங்களுடைய சாதத்தை பொறுத்து இது ஃபர்மெண்ட் ஆகும். நான் ஆப்பம் சுடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உப்பும் சோடாப்பும் கலந்து கொஞ்சம் லூஸாக பேட்டரை ரெடி பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் இதை ஃபர்மெண்ட்டாக விட்டுக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் இதே மாதிரி ஒரு லூஸான கன்சிஸ்டன்சியில் மூடி வச்சுக்கலாம். நம்ம எடுத்த சாதத்தை பொறுத்து பேட்டர் ஃபர்மெண்ட் ஆகும். இப்போது ஒரு ஆப்பச்சட்டி இல்லை தோசை கடாயை க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி கொடுத்து நடுவில் கொஞ்சம் மொத்தமாக மாவை ஊற்றி மூடி வச்சிடணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும். பொசுன்னு என்ன சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். சுட சுட ஆப்பம் மேலே கொஞ்சம் பசுவனை தடவிக்கிட்டிங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும். உள்ளக்க சாஃப்டாகவும் வெளியே எப்படி மொறுண்டு இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம உளுந்து எதுவுமே கலக்கலை, வெறும் பழைய சாதத்தை ஆட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். எங்கள் ஊர் ஸ்டைல் ஆப்பம் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு இறைச்சியானோ கோழியானோ முட்டை சூப்பு தேங்காய் நறுக்கிறது எது கூட வேண்டாலும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.